அன்பிற்குரியவர்களை நிகழ்வுகளுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். சங்கமிக்கும் உறவுகளாக ஒன்று கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒருவேளை அன்னை மரியாள் இன்று இயேசுவை கருவில் தாங்கி பேறுகால வேதனையோடு நம் வீதிகளில் வலம் வந்தார் என்றால் அவருக்காக மாட்டு தொழுவங்களும் சத்திரங்களும் மட்டுமல்ல, எண்ணிலடங்கா தலைமை பெருங்கோவில்கள், ஆலய கோயில்கள், கிளை கோவில்கள் காத்து கிடக்கின்றன. ஆனால் அவர் வரமாட்டார். எளிமையை பிரதிபலிக்க பல ஆயிரங்கள் செலவு செய்து ஜோடித்து வைத்துள்ள மாட்டு தொழுவங்கள் எத்தனையோ ஆலய வளாகங்களில் காத்து கிடக்கின்றன. ஆனால் அவர் வரமாட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் வரமாட்டார்? ஏனெனில் ஆண்டவர் பிறக்க விரும்புவது அலங்கரிக்கப்பட்ட கட்டிடங்களில் அல்ல, மாறாக அன்பால் இணைகிற உள்ளங்களில் பிறக்க விரும்புகிறார். அவ்வாறு அன்பால் இணைந்திருக்கிற நம்மையும் நம் நடுவை பிறக்க இயேசு பாலகனையும் வரவேற்க வருகிறார் திண்டுக்கல் மறைமாவட்ட செயலக முதல்வர் அருள் பணியாளர் ஜான் பீட்டர் அவர்கள். உறவே மனிதம் மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவனாட்சியே, மண்ணில் நாம் எல்லாம் அதற்கு சாட்சியே. உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம். மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவனாட்சியே, மண்ணில் நாம் எல்லாம் அதற்கு சாட்சியே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் நான் ஏன் பாடினேன் அப்படின்னா, இன்று நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். வெளியில் பூரா ஈரம், எல்லா இடத்துலையும் வெளியே ஈரம். நம்ம நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருந்ததுனால தான் நம்ம இங்கே எல்லோரும் உக்காந்துருக்கோம். நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நம்ம வெளியே போயிருப்போம். அங்கே இருக்க பனி, இங்கே இருக்க பனி இருந்தாலும் எல்லாத்தையும் விட நெஞ்சில் ஈரம் கொண்ட, நெஞ்சில் அன்பான ஈரம் கொண்ட நல்ல அன்பு உள்ளங்களாக நாம் இருக்க வேண்டும். பேசிக்கலி வி ஆர் அ லவ்வபிள் பர்சன்ஸ். அது முக்கியம். லவ்வபிளாக பர்சனாக இருப்பதற்காகத்தான் நாம் இருக்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சிகள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளில் சங்கமிக்கும் உறவுகள் என்பது நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் பிறப்பு விழாவிற்கு முன்னே இந்த விழாவை மறை மாவட்டம் ஏற்பாடு செய்கிறது. நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி என்ற அந்த விருதுவாக்கை 21 ஆண்டுகள் அதை எடுத்து பலவிதமான வளர்ச்சிகளை நோக்கி இந்த மறை மாவட்டம் சென்று கொண்டிருக்கு என்று சொன்னால், அடித்தளமாக இந்த மறை மாவட்டத்தினுடைய 2 கண்கள் என்று சொன்னால், ஒன்று துறவற சபை, இரண்டாவது மறை மாவட்ட குருக்கள். ஏன் 2வது மறை மாவட்ட குருக்கள்னு சொன்ன தெரியுமா? வந்திருக்கோங்க நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் உங்களை தான் நான் முதல்ல நாங்கள் விஷ் பண்ணோம். உங்களை தான் வி ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ், இல்லைங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் முதல் சொன்னேன். அதுக்காக மறைமாவட்ட குருக்கள் கோவிச்சுக்கொள்ள வேண்டாம். நம்ம எப்பயுமே எல்லாரையுமே முன்னிலைப்படுத்த வேண்டும். அதுதான் அன்பு. ஓகே. எனவே இந்த 2 கண்கள் இருவரும் இணைந்து இங்கே தியாக உள்ளத்தோடு மனித நேயத்தோடு இந்த 21 ஆண்டுகள் இந்த அருமையான இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் பலவிதமான பணிகளை செய்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த அன்பிலே சற்று கொஞ்சம் தொய்வடைந்திருக்கலாம், புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்முடைய இருக்கக்கூடிய உறவுகள் கூட கொஞ்சம் மங்கி இருந்திருக்கலாம். எனவே நாம் ஒவ்வொரு ஆண்டும் எதற்கு கூடுகிறோம் என்று சொன்னால், மறைமாவட்ட குருக்களும் துறவற சபையுடைய தந்தையர்களும் அருட்சகோதரிக்கிடையே நல்ல ஒரு உறவு, அன்பு பணியை செய்யக்கூடிய நீங்கள் எல்லாரும் முதல்ல அன்பு பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். உங்கள் பாத்திரத்தில் அன்பு வழியணும். அப்போ தான் மக்கள் பணியை நாம் அன்பு பணியை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த அருமையான நிகழ்வை இன்று நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டம் சங்கமிப்பு உறவுகள் என்பதை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதற்கு அருமையான இந்த நாளில் நம்முடைய அன்பு ஆயர் அவர்கள் தலைமையேற்று
நம்மளுக்கு ஆசிரியை வழங்க வந்திருக்கிறார். எனவே நம்முடைய தந்தை, நம்முடைய அருமையான மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்களை நாம் அனைவரும் இருகரம் கொட்டி, இருகரம் கூப்பி அவரை வருக வருக என்று பொன்னாடை போர்த்தி நாம் அவரை மகிழ்விப்போம். நம்முடைய தந்தை புனித வளனார் பேராலய தந்தை உதவி பங்கு தந்தை அவர்கள், இப்பொழுது லீனஸ் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய அன்பு ஆயர் அவர்களை மகிழ்விக்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு தந்தை சகாராஜ் அடிகளார் அவர்களையும் வருக வருக என்று நாம் வரவேற்போம். இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை சங்கமிக்கும் உறவுகளை